தாழ்த்தி கண்களை மூடி நாம் கண்ணீரோடு நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரம் கடந்து போகும். உம்முடைய ஆழமான வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு ஏவி அருளும். ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வேதம் அவ்வளவு இனிமையானது. ஆமேன், ஆமேன். நேற்று கூட அந்த வேத விளக்கத்தை குறித்து நான் படித்து கொண்டிருந்தேன். ஒரு ரினியூவல் தியாலஜி என்ற ஒரு புக்கு. அதாவது இட்ஸ் அ தியாலஜிக்கல் புக். ஆமேன். அமேசிங். அதாவது 12 மணி, எனக்கு நேரம் போவதும் தெரியவில்லை. கர்த்தரை குறித்து, அவருடைய மகிமை, தி ஆம்னிபொட்டன்ஸ் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய வல்லமையை குறித்தும் மகத்துவங்களை குறித்தும் படித்து கொண்டிருக்கும் பொழுது, எனக்கு அருமையான தெய்வஜனமே, நமக்கு வேறு என்ன வேண்டும்? ஹல்லேலூயா. இதை அனுபவிக்கிற ஒரு கூட்டமாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான, அதே ப்ராக்டிக்கலாக நமக்கு தேவையான ஒரு காரியம். இதுவே எனக்கு இட்ஸ் a லாங் sermon, பட் ஸ்டில் ஐ வில் ட்ரை டு கேட்ச் அப். எப்படி பண்ணலாம்னு நாம் பார்ப்போம். வாட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் us from the power of the Holy Spirit? தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையிலிருந்து நம்மை மட்டுப்படுத்துகிற காரியம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன? அல்லேலூயா. இட்ஸ் a great subject. பிரியமானவர்களே, இன்றைக்கி நிறைய நேரங்களில் பார்த்தா நிறைய சொல்லுவார்கள், அந்த வல்லமை அது எல்லாமே முதல் கிறிஸ்தவ அந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் இருந்தார்கள் அல்லவா, அந்த காலத்தில் தான் இருந்தது. இப்பொழுது அந்த வல்லமை எல்லாம் இல்லை. அதாவது அப்போஸ்தலர்களோடு அந்த வல்லமை முடிந்து விட்டது என்று பிரசங்கிப்பவர்கள் கூட உண்டு. நீங்கள் அதை எப்படி விசுவாசிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் வேதாகமும் அப்படி சொல்லவில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் முந்தையெல்லாம் செஞ்சப்பா, இப்போல்லாம் நம்ம அப்படி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற, தன்னை தான் மாற்றுகிற கர்த்தர் அல்ல. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக 2 ராஜாக்கள், அந்த பேஜுக்கெலாம் நான் போல, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்ம அது கூட லேசாக போய் பார்ப்போமே. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் எலிசா ஒரு சிறுவனை உயிரோடு எழுப்புகிற காரியத்தை நம்ம பார்ப்போம். ஏன்னா அப்போ அதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். அவன் அந்த ஒரு செல்வ சீமாட்டி, இவன் போய் அங்கே போய் தங்கி வருவான். ஆனால் அவளுக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்பான். அவள் எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன்பா. ஆனால் உள்ளத்தில் அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு உற்பவ காலத்தில் உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி கொடுத்து, அதே மாதிரி குழந்தை பிறந்து வந்துடும். திடீர்னு தலைவலிக்கணும் அந்த பையன் சொல்லுவான், திடீர்னு இறந்து போயிடுவான். இவ கட்டில் போட்டுட்டு அடக்கத்துக்கும் சொல்ல மாட்டா, யாருக்கும் சொல்ல மாட்டா, நேராக எலிசா எங்கே இருக்குன்னு தேடி வந்துடுவாள். அவள் கேட்பான், நான் உன்ட்ட என்னைக்காவது குழந்தைய கேட்டேனா? நான் தான் ஒன்றுமே வேணான்னு சொன்னேன், நீ தான் ஆண்டவர்கிட்ட கேட்டு எனக்கு குழந்தைய வாங்கி கொடுத்துட்டு இப்போ என்னை இவ்வளோ நாள் வளர்த்துட்டு இந்த பிள்ளையை செத்து போச்சே அப்படின்னு உடனே என்ன ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க. 28ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அவள் அப்படி சொல்லி, நான் இடத்துல ஒரு குமாரனை வேண்டும் என்று நான் கேட்டதுண்டோ, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றான். இப்படி நடந்துட்டு இருக்கும் போதே என்ன நடக்குன்னு கேட்டேன்னா, 29ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் எடையை கட்டிக்கொண்டு, நல்ல கவனிங்க, என் தடியை உன் கையிலே பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினாவாமலும், உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். அல்லேலூயா. என்ன ஒரு விசுவாசங்க. அல்லேலூயா. நான் கூட வர வேண்டிய அவசியம் இல்லைப்பா, இந்த கோலை கொண்டு போய் முகத்தில் வை, உயிரோடு வந்துடுவான் அப்படின்னு ஒரு அதை முதல்ல நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். எனக்கு நடந்த காரியம் வேறு விதமாக இருக்கலாம், ஆனால் வாட் அ ஃபெய்த் தே ஹேட். இன்றைக்கு அதே மாதிரி
இந்த காலத்தில் ஒரு போதகனுக்கோ ஒரு பாஸ்டருக்கோ இப்படி நடந்தால் அவர் உடனே வந்து மாலைகள் எல்லாம் ரெடியாக அடக்கம் பண்ணுகிறதுக்கு என்று தான் சொல்லுவார் இல்லையா? ஆனால் ஆச்சரியம், அதை குறித்து நான் விவாதிக்க இங்கு வரவில்லை. ஆனால் நடந்தது என்னன்னு சொன்னால், கேயாசி பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். யாருக்கெல்லாம் பரிசுத்தாவியின் வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் காணணுமோ இந்த அம்மாவுடைய பிரின்சிபலை மறந்துடாதீங்க. எனக்கு என் பையன் வந்தே ஆகணும், நான் உண்மை விடு, அந்த ஒரு எக்ஸ்ட்ரா லென்த் ஒரு பிடிப்பு வந்து அவசியம். நடக்கட்டுங்க, அதனால எனக்கு என்னங்க அப்படின்னு விட்டுட்டு போகிறவங்களுக்கு தெய்வனுடைய வல்லமை தெரியாமல் இருக்கலாம். இது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ என்ன நடக்கு பாருங்கள். கேயாசி அவளுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லைன்னு அவனுக்கு அறிவித்தான். கொண்டு போய் கோலை வைக்கிறான், அங்கே ஒன்றும் நடக்கலை. இன்னும் ஏற்கனவே நம்ம கேயாசி எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமீன். ஒருவேளை நாளைக்கு இவனே எல்லா கிரெடிட்டும் எடுத்துருவான் ஆண்டவர் நினச்சாரா என்னன்னு தெரியல, அது நமக்குள்ளே போக வேண்டாம். எலிசா வீட்டிற்கு வந்தபோது அந்த பிள்ளையை அவன் கட்டினின் மேல் செத்து கிடந்தான். கீழே பார்த்தீங்கன்னா ஆமீன் 35 வசனம். அவன் எழுந்து அறை வீட்டுக்கு இங்குமாங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் முகங்குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு இந்த சுனாமியால் அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்து கொண்டு போ என்றான். எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை என்று பாருங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட நாம் பயந்து நடுங்கி நொறுங்கி போகிறோம். கேளுங்க, எனக்கு எலியாவினுடைய ஆவியை நீர் எனக்கு தாரும். நம்முடைய தலைப்பு என்ன? பரிசுத்த ஆவியின் வல்லமையும் வரங்களும் மேன்மையும் விடுதலையும் என் வாழ்க்கையிலே என் மூலமாக என் வாழ்க்கையிலே என்னை அருகாமல் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறதற்கு எனக்கு என்ன தடைகள்? நல்லா பாருங்க. முதல்ல ஒரு காரியம் ஒரு இன்ட்ரடக்ஷனில் சொல்கிறேன். கோலை கொண்டு வச்ச உடனே ஒன்றும் நடக்கலையா அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஆளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போன்னா கொஞ்சம் அப்போ தான் ஒரு ஃபோன் எடுத்து சும்மா காதில் வச்சுக்கிடுவான். இப்போது முக்கியமான இதை விட ஒரு முக்கியமான கால் அங்கே போக வேண்டியிருக்குன்னு அங்கே ஓடிடுவான். ஆனால் எலிசா அப்படிப்பட்டவன் அல்ல பிரியமானவர்களே. இந்த குழந்தை உயிரோடு வந்தே தான் ஆக வேண்டும். எனக்கு அருமையான நிறைய பேர் ஒரு தடவை ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு வியாதி குணமாகாதல் ஒரு சூழ்நிலை மாறாது, அப்படியே ஸ்லோடனாகி விட்டுறது. ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையிலுமே ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு குருடனை குணமாக்குகிறார். நீ எப்படி காண்கிறாய் என்று கேட்ட பொழுது நான் மனிதர்களை மரங்களைப் போல காண்கிறேன். அப்படியா, அவ்வளோதான் போய் என்னால் முடியும் போன்னு சொல்லலை. மீண்டும் அவனுக்காக ஜெபித்தார். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, அநேக சமயங்களிலே நாம் ஒரு முரட்டுத்தனமான ஒரு பிடிப்பில் ஆண்டவரை இது எனக்கு நீர், ஏன்னா ஒன்றே ஒன்று தான் நீங்கள் தெளிவாக இருக்கணும். இது தேவ சித்தமா இல்லையாங்கிறதுல மட்டும்தான். இது கண்டிப்பான ஒருத்தர்களுக்கு ஒரு கல்யாண காரியமோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு காரியம்னு வைங்களேன். ஒரு வாலிபன் மரிக்கிற சமயத்தில் இருக்கிறேன் என்றால் நமக்கு நன்றாய் தெரியும் ஒரு வாலிபன் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது தேவனுடைய வல்லமை நம் மூலமாக வெளிப்படும். இதை முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். இது விசுவாசிக்கிறதுக்கு சரியா இந்த காலங்களிலும் அற்புதங்கள் நடக்குமா, நம்ப முடியுமா, இதற்கு என்ன வேத ஆதாரம் இருக்கிறது? நானோ யாரோ பிரசங்கம் பண்ணிலாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தில் இயேசு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இது வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே சொல்லுறாரு. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 14:12. நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால், அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தாவியனர் வரப்போறாருன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நான் செஞ்ச அற்புதத்தோட நீ என்னை விசுவாசிச்சா நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் உன்னால் செய்ய முடியுங்கிறாரு.
இன்றைக்கி நம்முடைய அவுட் செட் ஆஃப் திங்கிங், கிறிஸ்டியன் திங்கிங் என்ன இருக்குது? நான் ஏதோ தேவனிடத்தில் ஜெபிப்பேன், தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், எந்த தவறும் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, வேதாகமத்தை தேடி வாசிக்க வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுது. 1 யோவான் புதிய ஏற்பாட்டிலே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நல்ல கவனிங்க. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். இப்போதான் நம்ம பாயிண்ட் வருது, கவனமாக கவனிங்க. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். யாரும் நீங்கள் அப்படியே உங்கள் இருதயத்தில் சொல்லுங்கள். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அது இப்போ யார் மூலமாக செய்யணும்னு நினைக்கிறாரு? பரிசுத்தாவியின் மூலமாக, உங்கள் மூலமாக தான் செய்யணும்னு நினைக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு சபைகளிலே செய்திகளில் வல்லமை இல்லை, அங்கே அற்புதங்கள் இல்லை. சபையில் இந்த ஒரு அற்புதம் நடந்துச்சுக்கு எல்லாரும் போவோம். இன்றைக்கு அப்படி கேள்விப்படுகிறது மிகச் சொற்பமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலத்தில் நாம் ஏதோ வேதத்திற்கை விசுவாசியாமல் ஒரு தவறு செய்கிறோமோ என்று சிந்திக்கிற அளவிற்கு இருக்கிறது. ஆனால் இயேசு சொன்னார், நீ என்னை விசுவாசிச்சனா பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே வரும் பொழுது என்னை காட்டில் அற்புதங்களை செய்வா என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவஜனமே, முதலாவது பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆண்டு கொள்ள முடியும். காரணம், என்னை அவர் மன்னித்திருக்கிறார் இரத்தத்தினாலே, என்னையும் அவர் வல்லமையாய் பயன்படுத்த முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம அப்பா பூமியில் தோன்றினது வெறும் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லைங்க. இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. அல்லேலூயா. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்போ அவர் வேலையை செஞ்சிட்டாரா செய்யலையா? சிலுவையில் என்ன சொன்னார்? முடிந்ததுன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. இப்போ நம்ம வேலை ஆரம்பித்தாச்சு. ஒரு பிளாட்டை வாங்கியாச்சு, மூலப்பொருட்கள்லாம் வாங்கி போட்டாச்சு. மகன் திருப்பி வெளிநாட்டுக்கு போயிடுவார். அவங்க அப்பாவோ யாரோ இருந்து, சின்ன பையன், தம்பி, அண்ணன், ஏதோ 1-2 கொத்தனார் இருந்து பார்த்தீங்கன்னா பொருளெல்லாம் இருக்கும், எல்லாம் லீகலாக கரெக்டாக இருக்கும். கட்ட வேண்டியதாங்க நம்ம வேலை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பம், நீங்கள் இன்றைக்கு உங்கள் அருகாமையினுடைய வீடுகளிலே, வேலை பார்க்கிற இடங்களில் இருக்கிற துன்பங்களை போக்குவதற்காக தேவன் உங்களை மிஷனரிகளாக, தன் பிள்ளைகளாக பிடித்திருக்கிறார். ஆனால் நானே ஒரு பாவமான பூச்சிங்க, என்னையை விட்டுருங்க. அப்படி தான் மோசைன்னு சொன்னான். என்னையை விட்டுரு ஆண்டவரே, நமக்கும் எகிப்துக்கும் ஒத்தே வராது. நான் எங்கேயோ ஒரு ஓரஞ்சாரமாக ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், என்னையை போயிட்டு நீங்கள் என்னெல்லாமோ பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. அப்படி தான் மோசஸ் இன்டைரக்டாக சொல்லுகிறார். எனக்கு அருமையான தெய்வஜனமே, எலிசாவின் ஆவி நமக்குள்ள இருக்க வேண்டும். தேவன் என்னை கொண்டு, நீங்கள் இன்னையிலிருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, எனக்கு எந்த பலனோ சக்தியோ எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நான் போகிற இடங்களிலே நீர் என் மூலமாய் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறோ அதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று முதலாவது ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் நாம் எப்படி வாழ்கிறோம்? ஏதோ இயேசுவை பின்பற்றி என்னால் முடிந்த வரைக்கும் வாழ்வேன், இந்த உலகத்தில் நான் கவலை இல்லாமல் நன்றாய் வாழ்ந்தால் போதும். அது கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைந்து அநேகரை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்குகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இது தேவனுடைய திட்டம். இது ஏசப்பா தான் மெய்யாகவே மெய்யாகன்னு 2 தடவை சொன்னார் யோவான். நீங்கள் வாசிங்களா 14:12. எத்தனை பேரால் அந்த வசனத்தை நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேத விளக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பல விளக்கங்கள் அதில் இருக்கும். அது அதற்கு வேற காரணம், பாவ காரணம், அந்த இந்த என்னென்னலாமோ சொல்லுவார்களே தவிர, எனக்கு வாசிக்கும் ஒரு காமன் மேன் வாசிக்கும் பொழுது என்னை காட்டில் நீ அதிகம் செய்வ, ஏன்னா நீ என்னை விசுவாசிக்க போகிற, நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன், பரிசுத்தாவியன் அனுப்ப போகிறேன். நான் இருந்தாலும் ஒன்று தான், பரிசுத்தாவியன் உனக்குள்ளே இருந்தான், உனக்குள்ளே பரிசுத்தாவியன் வந்த பிறகு நானே நீ மாதிரி தான், உன் மூலமாக அந்த அற்புதத்தை செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம அதை விட்டுட்டு
அந்த ஊழியக்காரன்ட்ட போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், அங்கே ஓடுனேன், இங்கே ஓடுனேன். இந்த எவ்வளவோ நம் விசுவாசத்தில் பின்தங்கி இருக்கிறோம். இன்றைக்கு ஆவியான நம்மை தட்டி எழுப்புகிறார். என் மகனே, என் மகளே, உன் மூலமாக நான் அநேக காரியங்களை நான் செய்ய நினைக்கிறேன், நீ ஆயத்தமா என்று கேட்கிறார். முதல் காரியம் பிரியமானவர்களே, ரோமர் 8:1 முதல் அப்டக்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? என்னால் என் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு நான் செயல்படுகிறதற்கு தடைகளாய் வரக்கூடிய காரியங்கள் என்ன? ஆமென். இதை பார்த்தீங்கன்னா அழகாக ரோமரின் புஸ்தகம் 8:1. ஹல்லேலூயா. ரோமர் 8:1. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து, முதல் கண்டிஷன் என்னன்னு, நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை நம்ம உள்ளே இருந்தும் நம்மளால் வெளியே கொண்டு வர முடியாத ஒரு அவல நிலைமை என்ன என்று கேட்டிங்கன்னா, மாமிசத்தின்படி நிறைய நேரங்களில் நாம் வாழ்ந்து விடுகிறோம். நம்முடைய ப்ரியாரிட்டிஸ், நம்முடைய முக்கியத்துவங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே நான் உலகப்படியாய் நலமாயிருந்து சமாதானமாய் இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்காக துன்பத்தை அனுமதித்து தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே நம்மிடத்தில் இல்லை. தெய்வத்தின் பெயரை மாற்றி இருக்கிறோம், ஆனால் தெய்வத்தின் தன்மையை நாம் இன்னும் நம் வாழ்க்கையில கொண்டு வராமல் இருக்கிறோம். பிரியமானவர்களே, மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. அப்போ நீங்க முதல் காரியம், மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தால். அல்லேலூயா. ஆமென். நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு காரியம், என்ன, நான் ஏதோ கோயிலுக்கு போவேன் வருவேங்க, ஆண்டவரை துதிப்பேன், சும்மா இந்த வரம் பரிசுத்த ஆவியானவர் இந்த அந்நிய அந்த அளவில் நமக்கு ஒன்றும் வேணாங்க. ஏதோ ஆண்டவரை தேடுவேன், ஏதோ அவர் நமக்கு இன்னும் நல்ல வேலை, பிள்ளைகளை நல்லா வச்சுருந்து ஏதோ சமாதானத்தை. இது ஆன்மீகமே இல்லை பிரியமானவர்களே. நிறைய பேருக்கு இன்றைக்கி நம்மளை ஏதாவது பரிசுத்த ஆவியானவர் தன் சித்தத்தை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செயல்படுகிறதற்கு அநேகர் அனுமதிப்பதும் இல்லை, விருப்பப்படுகிறதும் இல்லை. ஏன்னா எலிசா அப்படிப்பட்டவன் அல்ல. நான் உயிரோடு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதற்காக ஜனங்களை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று நினைத்தான். இன்னைக்கு ஒரு ஆள் அப்படி உயிரோடு எழுப்பியிருப்பாரானா, பேனர் அடித்து உட்கார்ந்துருவான் ஒரு போர்டில். ஒரு சிறுவனை, 6 வயது சிறுவனை உயிரோடு எழுப்பிய தீர்க்கதரிசி இந்த அறையில் வசிக்கிற எல்லாரும் வாங்கள், காசை கொண்டாங்கன்னு கேட்டிருப்பாங்க. உன் பிள்ளையை நீ வச்சுக்கிறேன், கிளம்பி வரேன்னு சொல்லி அடுத்த வேலைக்கு போயிட்டான். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறையும் பொழுதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிற சூழ்நிலைக்கு நேராய் உங்களை தேவன் வழி நடத்துவார். அப்போ முதல் காரியம், நம்ம எப்படி இருக்கணும்? மாமிசத்தின்படி நடவாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். ஆவியின்படி நடக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் மூலமாய் செயல்படுகிறதற்கு எந்த தடையும் இராது பிரியமானவர்களே. ரெண்டாவது, when we don't believe in the word. நிறைய நேரங்கள் இப்போ நானே ஒரு வசனம் வாசித்தேன். என்ன வாசித்தேன்? யோவான் 14:12. இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்கிறாரு. கண்டிஷன் வேற எதுவும் இல்லை, நீ என்னை விசுவாசிச்சா போதுங்கிறாரு. பரிசுத்த ஆவியான உன் மூலமாக நான் பூமியில் வாழ்ந்தபோது செய்த அற்புதங்களை காட்டிலும் அதிகமாக செய்ய உன்னை நான் பயன்படுத்த முடியும் என்று சொல்லுகிறார். நம்மளால் அது நம்ப முடியல. எனக்கு எதுக்குங்க அதெல்லாம்? நான் சாதாரண ஒரு ஓரஞ்சாரமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அப்படிலாம் இருந்தால் எப்படிங்க ஓட்ட முடியும்னா அந்த அளவெல்லாம் வேணாங்க. பச்சையாய் சொல்லுகிறேன், வேதத்திலே சில நமக்கு சௌரியமான வார்த்தைகளை மட்டும் விசுவாசிக்கிற கூட்டமாய் நாம் அநேக சமயங்களிலே மாறிவிடுகிறோம். இயேசு மெய்யாகவே மெய்யாகவே வந்து சொன்னால் அது எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை. அப்போ ரெண்டாவது, நமக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நம் மூலமாக செயல்பட முடியாததற்கு காரணம், வசனத்தை அப்படியே நம்மளால் விசுவாசித்து அதை செயல்படுத்துகிறது இல்லை. மார்க் 16 விசுவாசிகளினால் உண்டான அடையாளங்கள், ஒரு வியாதிஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்படி சுஸ்தமாகும், பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள்,
சாவுக்கு ஏதுவான ஒன்று குடித்தால் அவர்களை ஒன்றும் செய்யாது. எவ்வளோ காரியம் போட்டிருக்கு. ஏன்னா இன்றைக்கி ஒரு சின்ன இதனாலும் அது எப்படிங்க கேன்சர் வந்துருச்சுன்னா அது அவ்வளோதாங்க. திஸ் இஸ் த ப்ரிடாமினன்ஸ். அதாவது ஒருவேளை ஆண்டவர் குணமாக்க சித்தம் கொண்டிருந்தால் குணமாகும், சித்தம் கொள்ளாவிட்டால் குணமாகாமல் போகாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள். அதுதாங்க தேவன் நமக்கு. பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குங்கள். இதுதாங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். பாஸ்டரு, அவர் பிஷப்பு, இந்த பதவிகள் எல்லாம் நமக்கு தேவையில்லை பிரியமானவர்களே. யாருக்கு வேண்டும் இந்த பதவிகள்? நான் புறப்பட்டு போய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியினாலே ஜனங்களை விடுதலையாக்குவேன். அப்பொழுது அவர்கள் கேட்பார்கள். இன்னைக்கு தான் நமக்கு என்ன அதெல்லாம் எப்படிங்க இப்போ வேணும் இப்போமா எடுத்தவொன்னே எந்த டாக்டருங்க நல்ல டாக்டர் ஒரு 3 நாள் ஒரு சுகம் இல்லாமல் இருந்தால் ஜெபிச்சுட்டு என் பிள்ளைகள் வாழ்க்கையில் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போவதை நான் தவறாகவே சொல்லவில்லை பிரியமானவர்களே. நான் சொல்லுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாக செயல்பட விரும்புகிறார். தடை பண்ணாதிருங்கள். இதற்கு நியாய தீர்ப்பிலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நம்மகிட்ட அது செயல்படலாம், செயல்படாமல் போகலாம். கண்டிப்பாக அப்படிலாம் நடக்கணும்னு நான் சொல்லலை. நீங்கள் உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய வசனத்தை விசுவாசிக்கிறேன், நான் ஆவிக்கேற்றபடி நடக்கிறேன், என்னிடத்தில் உம்முடைய வல்லமை வெளிப்படுகிறதற்கு தடை இல்லாதபடி என் வாழ்க்கையை வைத்துக் கொள்ளும். எனக்கு அருமையான தேவஜனமே, எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உங்களை அதற்காகவே நல்ல தேசங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். 3வது காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரம் ஒரு காரியத்தை சொல்கிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. அல்லேலூயா. எப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மகிமை வல்லமை நம் மூலமாய் கடவாந்து போகாமல் போகிறது என்றால், when we don't live according to the scriptures. வசனத்துக்கும் என் வாழ்க்கைக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாதுங்க. ஆனால் நான் ஆண்டவர் தான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நான் எனக்கு என்னுடைய வழிகள்லாம் நடப்போம். வசனத்துக்கெல்லாம் நமக்கு அப்படிலாம் கீழ்ப்படிஞ்சு அப்படிலாம் நம்ம வாழ்க்கை இல்லைங்க. வல்லமை இல்லாமல் போவதற்கு காரணமே அதுதான். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் யோவான் 14ஆம் அதிகாரத்தில், நீ என் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பாயானால் நாங்கள் வந்துன்னு இருக்க அந்த வசனத்தில். அல்லேலூயா. அவனோடைய வாசம் பண்ணுவோம். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த வல்லமை. அந்த வசனத்தை கூட நான் ஒரு விஷயம் வாசித்து விட்டு நாம் வெளிப்படுத்தும் விசேஷத்திற்கு நேராக நாம் கடந்து வரலாம் என்று நான் நினைக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால், கண்டிஷனே தாங்க, அன்பாயிருந்தால் நிறைய காணிக்கை கொடுப்பான், நிறைய அவன் துதித்து கொண்டே இருப்பான், நிறைய இது செய்து கொண்டே இருப்பான். இல்லைங்க, யாருனாலும் எதுனாலும் செய்யலாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். கை கொள்றவன் துதிக்கவும் செய்வான், கண்டிப்பாக துதிச்சு தான் ஆகணும். அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். ட்ரினிட்டியே வந்து வாசம் பண்ணுவாங்க. வசனத்தின்படி வாழ்கிறவனுக்கு வல்லமை ஏங்க வெளியே போகாது? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை வேறு விதமாக வைத்துக்கொண்டு விசுவாசத்தை வேறு திசையில திருப்புகிற இந்த 2 பக்கமும் திரிகிற நரியை போல வாழை சேர்த்து கட்டி வச்சு 2 பக்கம் போனால் எப்படி இருக்கும்? சிம்சன் காலத்தில் அந்த கதை மாதிரி ஆகிவிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கை. ஒன்றை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன? பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிறைந்து, தேவனுடைய அன்பினால் நிறைந்து, ஜனங்களிடத்தில் புறப்பட்டு சென்று அநேகரை கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து அநேகரை விடுதலையாக்க வேண்டும். இதுதான் காட்ஸ் திட்டம். நீங்கள் எதுக்கு சர்ச்சு வச்சுக்கிடலாம், ஃபெலோஷிப் வச்சுக்கலாம், அந்த கனெக்ஷன் வச்சுக்கலாம், இந்த கனெக்ஷன் வச்சுக்கலாம். இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ் அட் ஆல். நீங்கள் இருக்கிற இடங்களிலே உப்பாகவும் ஒளியாகவும் தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, இதை குறித்து தான் நம்ம வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் யாரெல்லாம் ஜெயம் பெறணுமோ அவங்களுக்கு அழகான ஒரு இலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கு. 11ஆம் வசனம். வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல். அந்த கேட்டகரி எப்படின்னா, நாங்கிறதே முக்கியம் இல்லைங்க, என் குடும்பங்கிறது முக்கியம் இல்லைங்க, அப்பாவினுடைய திட்டம் என் வாழ்க்கையில் என் மூலமாக செயல்படுறதான் முக்கியங்கிற வாழ்கிற ஒரு மனுஷன் பாருங்கள். அடுத்து, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், நான் அதை திருப்பி வருவேன் இந்த வசனத்துக்கு, இப்போ நான் என்னுடைய பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எவனை? மேலே பார்த்தீங்கன்னா பிசாசை ஜெயிக்கணும்னா சாட்சியின் வசனம்னா என்னங்க? அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர்கள் மேல் வரும்பொழுது அவர்கள் பலன் அடைந்து உலகம் எங்கிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பார்கள். அதாவது சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையிலிருந்து வார்த்தை புறப்படும் பொழுது, அல்லேலூயா, அப்போ சாட்சி உள்ள வாழ்க்கை. நான் நேற்று 12 மணி இருக்கும் பெரியமானவர்களே, நான் இந்த வேதத்தின் தெய்வத்தின் மகத்துவங்களை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்குள்ளே ஆவியானவர் என்னை கன்விட் பண்ணுகிறார். நீ சிறு வயது விவரம் தெரிந்தது முதல் இன்றைக்கு வரைக்கும் உன் ஜென்ம சுபாவத்தில் நீ பேசின எல்லாவற்றிற்கும் மன்னிப்பு கேள் என்று சொன்னார். அல்லேலூயா. என்னை அழுது, ஆண்டவரே என்னை மன்னியும். அவ்வப்போது நான் கேட்டது உண்டு, ஆனால் என்ன என்று தெரியவில்லை. ஆவியானதை உணர்த்தினார். நீ டமால் டுமால் ஏதாவது பேசுகிறைய, எல்லாவற்றிற்கும் என் வாயிலே உண்டான மீறுதல்களுக்காக என்னை மன்னியும் ஆண்டவரே. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் உங்களை அப்படி ரிப்பேர் பண்ணும்போது இடம் கொடுங்க, அப்போதான் தேவன் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. கணக்கு கொடுக்கணுங்க பீமா சைட் ஜட்ஜ்மெண்ட்டில். அதனால் உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நான் விட்டுவிடக்கூடாது பிரியமானவர்களே. இப்போ 4வது காரியம் சாட்சி உள்ள, மன்னிக்க 3வது காரியம் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. 4வது காரியம், when we live and pray not according, when we live and pray not according to God's will, தேவ சித்தத்தின்படி வாழாமல் ஜெபிக்காமல் இருக்கும் பொழுதும் தேவ வல்லமை நம்ம மூலமாய் புறப்படாது. ஆமென். நம்ம செய்கிறது எல்லாமே தேவ சித்தத்திற்கு புறம்பான ஒன்றை செய்வோமானால் ரொம்ப முக்கியம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கு, தேவனுடைய வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்படணும்னா, என் இயேசுவின் சித்தம் இதில் என்ன, எனக்கு பிரச்சனை இருக்குங்க, அதெல்லாம் 2வது விஷயங்க. இதில் என் அப்பாவினுடைய சித்தம் என்ன? ஓஹோ, நான் உபவாசிக்க வேண்டுமா? ஓஹோ, நான் அன்பில் குறையாக இருக்கிறேன், திருந்த வேண்டுமா? ஓஹோ, இதில் நான் இப்படி மாற வேண்டுமா? வாட் இஸ் த காட்ஸ் வில்? சம்பந்தம் இல்லாமல் இன்னைக்கு பிரசங்கிக்கிறார்கள் பெரியமானவர்களே. நேம் இட் கிளைமேட் தியாலஜின்னு சொல்லுங்க. ஒரு காரை, ஒரு ப்ளூ கலர் கார் உங்களுக்கு பிடித்ததால் கையை வைத்து இயேசுவின் நாமத்தில் வான, புரியவில்லை. நாம் அவர் சுத்தம் செய்ய வேண்டும். அப்போ எப்போ அந்த வல்லமை வெளிப்படாமல் பரிசுத்தாவின ஒரு துக்கப்படுத்துகிற மாதிரி வாழ்க்கை அது. பரிசுத்தாவினை துக்கப்படுத்தாதீர்கள். துக்கப்படும் பொழுது அவர் செயல்படுகிறது உங்கள் மூலமாக குறையக்கூடும், ஒருவேளை நான் அறியேன். ஆகவே நாம் 4வது முக்கியப்படுத்த வேண்டிய காரியம், நம்முடைய ஜெபத்திலும் தேவ சித்தம், வாழ்க்கையிலும் தேவ சித்தத்துக்கு நீங்கள் முக்கியம் கொடுப்பீர்களானால் நிச்சயமாக தேவ வல்லமை உங்கள் மூலமாக கடந்து போகும். 5வது ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான காரியம். இந்த ஒன்றை சொல்கிறதுக்காக தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் ஆவியானவர் சமூகத்தில் நான் உட்கார்ந்த போது அவர் நிறைய பாயிண்ட் எக்ஸ்ட்ராவை தந்தனால நான் அதைகளையும் எழுதி கொண்டேன். when you don't captivate your thoughts in Christ Jesus. நல்லா தெரிஞ்சுங்க பிரியமான, நல்ல கவனமாய் கேளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டுமானால் ஒரு ஏரியாவில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கே தெரியுமா? உங்கள் சிந்தை. அல்லேலூயா. இந்த சிந்தை கிறிஸ்துவினுடைய வசனங்களுக்குள், அவருடைய ஆளுகைக்குள் சிறை பிடிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் சிந்தனை தானே என்னென்னா, என் மூளை நான் வேலை பார்க்கும் போதும், குளிக்கும் போதும், வீட்டில் சமையல் பண்ணும்போதும், அங்கிட்ட இங்கிட்ட அக்கம் பக்கத்தில் ஃபோன் பேசும், ஏன் இஷ்டத்துக்கு சிந்திப்பேன். இல்லைங்க, உங்கள் சிந்தையை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு பைபிள் சொல்லுதுங்க. நீ பண்ணலைன்னா தேவ வல்லமை ஒருவேளை உன்னை விட்டு வெளிப்படுகிறது. ஏன்னா இவன் சிந்தனையால் தான் உங்கள்கிட்டே வர முடியும், வேறு எங்கேயுமே வர முடியாதவன்.
பெரிய ஆள், இந்த அவன் கடவுளே அவன் கும்பிடலை, அவன் நல்லா இல்லை, நீ என்னமோ பெரியதோ நீ தான் நல்லா, இப்படி நெகட்டிவாக எத்தனையோ சிந்தனைகளை, மோசம் போக்குற சிந்தனைகளை கொடுத்து, சிந்தனையை சாதாரணமாக நினைக்காதீங்க. முதல்ல அது சாதாரணம் தான், எடுத்தவொன்னே பாவமாக மாறாது. கொஞ்ச நாள் போக போக உங்களை அறியாமலே உங்கள் சிந்தையே உங்களை பலவீனப்படுத்தும், உங்களுக்குள்ளே அவிசுவாசத்தை கொண்டு வரும், பயத்தை கொண்டு வரும், ஆங்ஸைட்டியை கொண்டு வரும். பின்பு அவன் காரியத்தை சாதிப்பான். அப்போ நான்காவது காரியம், ஐந்தாவது காரியம், மன்னிக்கவும், உங்கள் சிந்தனைகளை உங்கள் இஷ்டத்துக்கு, அவனுடைய இஷ்டத்திற்கோ நேச்சுரலாக விடாமல் அப்பாலபோ சாத்தானை என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஏதாவது வசனம் இருக்காங்க, நீங்களா ஏதாவது சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை என்கிட்ட கேட்கலாம். அல்லேலூயா. நான் எதையுமே என் இஷ்டத்துக்கு பிரசங்கிக்க நான் வரவே இல்லை பிரியமானவர்களே. 2 கொரிந்தியர் 10:4-5 வசனங்களை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். பவுலடிகளார் அழகாக விசுவாசிகளுக்கு ஒரு ஆயுதம், போராயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். அதை கொண்டு அரண்களை நிர்மூலமாக்கலாம், அப்படின்னு பிசாசினுடைய கோட்டைகளை தகர்க்க முடியுமா? அப்படி உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்குள்ளே தாங்க இருக்குது, அது வேற எங்கேயும் இல்லைங்க, விசுவாசிகளுக்குள்ளே தான் இருக்குது. பாருங்கள், 2 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய போர் ஆயுதங்கள், நீங்கள் பண்ணுற உங்கள் வாழ்க்கையே ஒரு போர். இதில் போர் ஆயுதம் ஆவியானவர் கொடுத்துருக்கு. அதுக்குத்தாங்க ஆவியானவரே வந்தார். அவர் வந்தனால தான் அவர் சொல்கிறாரு, என்னை நான் செய்தது போல நீயும் செய்வேங்கிறாரு. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாயிராமல், ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க மாமிசம், அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது அந்த போராயுதம். அதுக்கு என்ன சொல்கிறாரு பாருங்க, அடுத்த 5வது வசனத்தில், அவைகளால், எவைகளால், அந்த போர் ஆயுதங்களால். அது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாரா? தங்கள் தர்க்கங்களையும், நாங்கள் தர்க்கங்களையும், அதாவது கடவுளே இல்லை, எங்கேயா கடவுள் இருக்காரு, அப்படிப்பட்ட அந்த மாதிரி தர்க்கங்கள், பொல்லாத தர்க்கங்களையே மேற்கொள்ளுகிறதற்கும், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, அதாவது மேட்டிமை நமக்குள்ளே வந்தாலே தேவனுடைய அறிகிற அறிவு குறைஞ்சிருமா, அதனால் எங்களுக்குள்ளே மேட்டிமை வராதபடிக்கு அதை பயன்படுத்துகிறாராம். அடுத்து சொல்கிறாரு பாருங்க, ரொம்ப அதான் முக்கியம், அதான் நம்முடைய பாயிண்ட்டு. ஆமென். எந்த எண்ணத்தையும், சொல்லுங்களேன், ஹலோ, எந்த எண்ணத்தையும், எந்த எண்ணத்தையும், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறை பிடிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சிறை பிடிக்கிறவர்களாயும் இருக்கிறோம். அப்போ உங்கள் சிந்தையை நீங்கள் ஓட்ட விட்டுட்டு, நான் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரம்பி வழிவேன் என்று சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆகாது. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், நீ நல்லா பாருங்களேன். அதாவது பிலிப்பியர் 4 ஒரு அருமையான வாசகம் ஒன்று இருக்கிற. பிலிப்பியர் 4 8 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். வேற எதுவும் சிந்திக்காதீங்கிறார். அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். சிந்தனை ரொம்ப முக்கியங்க. சரி, அப்படி மட்டும் இல்லைங்க, இங்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு சாப்டர் தள்ளி வாங்களேன். எபேசியர் 6:17 என்ன சொல்கிறாரு பாருங்க. ரட்சண்யம், அதாவது சால்வேஷன் என்னும் தலைச்சீராவையும், தலைச்சீரான்னு அர்த்தம் ஹெல்மெட்டுன்னு அர்த்தம். எதுக்குங்க தலைக்கு ஹெல்மெட்டு? உன் சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணணும். நீ உன் இஷ்டத்துக்கு விட்டுறாத, பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான், உன் வாழ்க்கையை பலவீனப்படுத்திடுவான். உன் மூலமாக பரிசுத்த ஆவியான உன் குடும்பத்திற்கும் உன் அருகாமையில் இருக்கும் பிரயோஜனமற்று போவாய் மகனே, மகளே என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 5 இதனுடைய விளக்கமும் இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 5 இப்படியாய் சொல்லுகிறது. பகலுக்குரியவை ஆகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து, அப்படின்னு அர்த்தம், தெளிவாக சிந்தின்னு அர்த்தம். விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும், ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும். ரட்சிப்பின் நம்பிக்கை, அதாவது ஹோப், நம்பிக்கை. எனக்கு இதை தேவன் செய்வார், என் மூலமாக அந்த அற்புதத்தை செய்வார். ஒரு குருடை வந்திருக்கான், என் மூலமாக கர்த்தரவனை பார்வை அடைய செய்வார், அவருடைய நாம மகிமைப்படும். ஹோப். பார்த்த உடனே ஐயோ
இவன் பிறவி குரட மாதிரி தெரியுது, இதெல்லாம் நான் எங்கெங்க குணமாக்க முடியும்? குணமாக்குறது நீங்களும் நானா கிடையாதுங்க. அல்லேலூயா. எவ்வளவு வல்லமையற்று போய்விட்டோம் பிரியமானவர்களே. ஆதி அப்போஸ்தலர்கள் அத்தனையும் செய்தார்கள். பேதுரு சொன்னான், இயேசுவின் நாமத்தில் இடத்துல பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, எழுந்து நட என்று சொன்னான். இன்றைக்கு நாம பிசாசுக்கு பயந்து ஓடுகிறோம். இயேசு கிறிஸ்துவான சிலுவையில வெட்டி சிறந்து விட்டார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே என்று ஜெயம் எங்கே என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அல்லேலூயா. நமக்கு நேரமில்லை பிரியமானவர்களே. ஆறாவது ஒரு காரியம், விசுவாசத்தினால, when we don't use the word of God by faith and in the spirit. அதாவது நீங்க விசுவாசி, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இருக்கிறீங்க. நீங்க விசுவாசத்தினால தேவனுடைய வார்த்தையை சத்தமாக விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது அங்கே கர்த்தருடைய வல்லமை நடக்கும். எங்கேயுமே பாருங்க, இயேசு கிறிஸ்துவே மௌனமாக இருந்து எதையுமே குணமாக்கி இருக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ முதல்ல என்ன செய்யணும்? நீங்க ஒரு பிளான் பண்ணணும். நான் இங்கே போறேன், இந்த காரியத்தை செய்யணும். அதாவது பிளானிங், தென் ப்ரொசீடிங். அதை செய்கிறதுக்காக புறப்படணும், அதற்காக ஜெபிக்கணும். அடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் எடுத்த உடனே சிலர் இயேசுவின் நாமத்தில் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் அது விவரம் தெரியாமல் இருக்காதீங்க. ஆண்டவரை துதிச்சு ஆவியில் ஜெபம் பண்ணி அந்த அறைக்குள்ள அப்படி அனலா மாறி அந்த ஆவியனை உங்கள்கிட்ட வரும். அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே நடக்குங்க. அல்லேலூயா. சும்மா ஜாலி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இயேசு நாமத்தில் சொன்னால் சில சமயத்தில் நடக்காமல் இருக்கலாம். ஏன்னா அது நம்ம ஆவிக்குரியவர்களாய் மாறின பின்பு தான் அந்த வார்த்தைகள் வல்லமைகளாய் புறப்பட்டு போகிறன. அல்லேலூயா. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நான் இன்னொரு காரியத்தையும் சொல்லுவேன். 8வது காரியம், எப்போ ஆவியானவர் நம் மூலமாக செயல்படுகிற தடைபடும் ஜெபத் குறைவுகள். அதாவது யூ ஷுட் ஹாவ் அ டிசிப்ளின்டு ப்ரேயர் லைஃப். அது இல்லாட்டாலும் அந்த வல்லமை வெளிப்படாமல் இப்போ நிறைய நேரங்கள் நமக்கு வேலை, அது படிப்புன்னு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், எவ்வளவு அவனுக்கு விரோதமாக பிரகடனம் வந்த பின்பும் எருசலேமுக்கு நேராக 3 வேளை ஜெபிக்கிறவனாயிருந்தான். உங்கள் ப்ரேயர் டைம் இன்க்ரீஸ் பண்ணணுமா? ஃபிக்ஸ் பண்ணுங்க, இந்த டைமில் நான் ப்ரேயரில் தான் இருப்பேன்னு. டிசிப்ளின்டு ப்ரேயர் லைஃப் உங்கள்கிட்ட இல்லாட்டாலும் உங்கள்கிட்ட ஜெபம் குறையும் பொழுது அவருடைய வல்லமை குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிரியமானவர்களே, 8வதாக, when we don't praise God enough. நீங்கள் என்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் இதுக்கெல்லாம் நான் வசன ரெஃபரன்ஸை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்லுகிறேன். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம், அது ஒன்று மட்டும் வேணால் வாசிப்போம். 2 நாளாகவும், ஏன்னா நீங்கள் துதிக்காமல் தேவ பரிசுத்த வல்லமையை நான் அப்படியே அது செய்யவே முடியாதுங்க. யூ ஹாவ் டு ப்ரைஸ். நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் வாயில் துதி இருந்து கொண்டே இருக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற துதி. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அவர்கள் பாடி துதி செய்து, நாங்கள் அழகான இந்த யோசபாத்தினுடைய அந்த தெரியும்ல உங்களுக்கு, அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சுற்றிலும் போர்ச்சேவர்கள் நிற்பாங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் கர்த்தர் எழுப்பி விட்டதினாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். எப்பொழுது அவர்கள் பாடி துதி செய்த தொடங்கின போது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் பைபிள் அநேக ரெஃபரன்ஸ் when you praise God you come into the presence of God. When you come into the presence of God you are filled by the Holy Spirit. Then you speak the word of God. The word of God will go and do the thing. எப்படி ஆண்டவர் அவர் வார்த்தையினால உலகத்தை படைத்தாரோ அதே ப்ரொசீஜர் தான் இன்னைக்கு உங்கள் மூலமாக செய்ய நினைக்கிறார். through the word. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நம்ம அதை மிக அழகாக அதை நாம் அங்கே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அந்த பட்டயத்தை அந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நம்ம பார்க்கும்போது மிக அழகாக இருக்கும். சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை ஜெபித்தார்கள். அதாவது மிச்சம் எல்லா எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இந்த ஆர்மர் ஆஃப் கிறிஸ்டியன் இருக்குது. ஏன்னா அது எல்லாமே பாதுகாவலுக்குரியதாக தான் இருக்கும், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். ஒன்று பட்டயமாகிய வசனத்தை வச்சு தான் வெட்டுறதுக்கு, அதாவது பிறரை வெட்டி வீழ்த்துகிறதற்கு, சத்துருவை வெட்டி வீழ்கிறதுக்கு பயன்படுத்த முடியும். அப்போ அது ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ 9வது காரியம், when we don't humble ourselves in the presence of Almighty God. நீங்கள் இதே 2 நாளாகமத்தில் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் பார்த்து முடிச்சுட்டா நமக்கு இந்த சீரீஸ் நம்ம முடிச்சிடலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்களேன்.
அதாவது நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் உங்களை தாழ்த்துகிறது, அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுமா ரிலீஸ் ஆவார். அல்லேலூயா. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி இருக்கிறது என்று ஜெபித்தார்கள். உடனே ஆவியானவர் ஒரு மனுஷன் மேலே வந்து இறங்குறார். அல்லேலூயா. அப்போ 9 காரியங்கள். நீங்கள் ஒன்றை நினச்சிக்கங்க, உங்கள் மூலமாக உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அநேகருக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அடையாளத்தோடும் அற்புதத்தோடும் விடுதலையோடும் சொல்ல தேவன் சித்தம் கொண்டு இறங்கி இருக்கிறார். இந்த பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் ஆயத்தமா பிரியமானவர்களே? எனக்கு அதெல்லாம் வேணாங்க, என் பிரச்சனைக்கு மட்டும் வழியை சொல்லுங்கள். இதனால் பாதியே நம்ம வல்லமையற்று போய்விட்டோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சற்று நேரமானாலும் இந்த வார்த்தையின்படி, பிரசங்கத்தின்படி எங்கள் வாழ்க்கை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.